நாயாக பிறவி எடுப்பது ஏன் தெரியுமா? ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது வெளியே ஒரு நாய் குறைத்துக் கொண்டிருந்தது. ராமர் என்னவென்று அறிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார். காவலன் நாயை துரத்திவிட்டு ராமரிடம் வந்து காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்தி விட்டேன் என்றான். சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான். இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்தது. ராமர் லட்சுமணனிடம் அந்த நாய் தொடர்ந்து குறைக்கிறது, காரணம் என்னவென்று தெரிந்து வா என்று அனுப்பினார். லட்சுமணன் நாயின் அருகில் சென்று உன் துயரத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டான். அந்த நாய் ஈனஸ்வர குரலில் பேசத் தொடங்கியது. ராமரை வரச் சொல்லுங்கள், எனக்கு நீதி வேண்டும் என்றது. லட்சுமணன் நாய் சொன்னதை ராமரிடம் சொல்ல உடனே ராமர் வெளியே வந்தார். எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது. நீ எவ்வித தயக்கமும் இன்றி உன் துயரத்தை சொல் என்றார். அந்த நாய் பணிவுடன் ராமரை வணங்கி பேசத் தொடங்கியது. என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார். அதை முறையிடவே இங்கு வந்தேன். எனக்கு